வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிறிஸ்துராஜ். சில நண்பர்கள் என்கிட்ட என்ன நடந்துச்சு, எம்எல்ஏ விலை பேசுதா சொல்கிறாங்களே, எடப்பாடி பற்றி சில குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, திமுக பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதை பற்றி நான் சில விஷயம் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டு அசம்பிளியோட ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்றது. அதில் தாவேகா 107 சீட் ஜெயிச்சாங்க. தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அதாவது 118 தான் மெஜாரிட்டி. தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அதனால் தாவேகா ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவாச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னா, அதிமுக எடப்பாடியுடைய மகன் அவனும் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஓனரும் சேர்ந்து திமுகவுடைய முக்கிய புள்ளி ஒருத்தரை பார்க்க போயிருக்காங்க. அவர் பார்த்து, இது மாதிரி தாவேகா என்ன நடந்தாலும் தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடாது, விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாவது இது தடுத்துடணும் அப்படின்ட்டு டீல் பேசப்பட்டதாக பல தொலைக்காட்சியில் வந்திருக்குது. அந்த திமுகவுடைய முக்கிய பிரமுகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக நாங்கள் மந்திரி சபையில் இடம் கேட்க மாட்டோம், நாங்கள் அதிமுகவுக்கு முழு ஆதரவு தரோம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகட்டும், அவர் யார் யாருக்கெல்லாம் அமைச்சர் இடம் கொடுக்கட்டும், நாங்கள் திமுக வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், நம்ம என்ன பாடுபட்டாவது விஜய் ஆட்சி அமைக்கிறத தடுக்கணும் அப்படின்ட்டு திமுகவுடைய முக்கிய பிரமுகர் ஒருத்தர் சொன்னதாக தகவல் வந்துச்சு. இதை வலுப்படுத்துறதுக்காக ஒரு பழைய நடிகர், அவர் பெரிய நடிகர் அவர் சொல்லிக்கிறார், அவர் போய் ஒரு பஞ்சாயத்து பேசியிருக்கார். திமுக முக்கிய புள்ளியை பார்த்து, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் டெல்லி மேலிடத்தில் பேசிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டெல்லி மேலிட ஓகே சொல்லிச்சு அப்படின்ட்டு ஒரு பழைய நடிகர், பல்லு தேர்ந்த நடிகர், அவர் போய் திமுகவுடைய முக்கிய பிரமுகரை பார்த்து டீல் பேசியிருக்கார். இப்படி நடந்துருக்கும் போது அதிமுகவுடைய எம்எல்ஏ எல்லாம் அவசரமாக சென்னைக்கு வரணும் அப்படின்ட்டு அதிமுகவோட தலைமை உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன பேசின எடப்பாடின்னு தெரில. ஒரு சில மணி நேரத்தில் அவங்க எல்லாம் பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டாங்க. பாண்டிச்சேரியில் அதிமுக எம்எல்ஏ தங்க வச்சுருந்தாங்க. திமுக இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, திமுக என்ன அறிக்கை விட்டுச்சுன்னா, திமுக எம்எல்ஏலாம் சென்னையில் தங்கிருங்க, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு திமுக சொல்லியிருந்தாங்க. இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா மக்களே, அதிமுக ஜெயிச்சது 43+, திமுக ஜெயிச்சது 57+. இவங்களால எப்படி ஆட்சி அமைச்சிருக்க முடியும்? எதுக்காக, என்ன பிளான் பண்ணுறதுக்காக அவங்க எம்எல்ஏ சென்னையில் தங்கிட்டுன்னு சொன்னாங்க? இதான் சந்தேகம் எனக்கு வருது. இப்படி இருக்கச்ச திமுகவுடைய தலைவர் அவங்க கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு, இது மாதிரி நாங்கள் திமுக அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரப்போகுது அதிமுக, கூட்டணி கட்சி தலைவர்களாக நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட பேசியிருக்காரு. அவர் பேசுனதாக, திமுக தலைவர் பேசுனதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் பேபி சொல்லியிருக்காங்க. பேபி மட்டும் கிடையாது, அண்ணன் திருமாவளவன் நியூஸ் 18 அவர் கொடுத்த பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரு காதர் மொய்தீன் அவர் புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நடந்திருக்குது, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி நடந்திருக்குது. கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒத்துக்கொள்ளாதால அந்த பிளான் டிராப் ஆயிடுச்சு. இதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது,
அதிமுகவோட எம்எல்ஏ கூட்டம் நடந்துச்சு எடப்பாடி தலைமையில். அதில் சில எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய எதிரி வந்து திமுக தான். எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்ததே திமுக எதிர்ப்பால் தான். நம்ம போய் திமுகவோட கூட்டணி அமைச்சோன்னா நம்ம அரசியல் எதிர்காலம் வந்து சூன்யமாக போயிடும். அதனால் அந்த திட்டத்தை நம்ம கைவிட்டுடணும். வேணும்னா திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிடலாம், நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி வந்து நான் முதலமைச்சர் ஆகலைன்னா யாரும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அந்த பிளானை ட்ரா பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கூட்டத்தில் எடப்பாடி வந்து திருமாவளவனை பற்றி சில விஷயம் பேசியிருக்கார். அதை பற்றி நான் வெளில சொல்ல விரும்பலை. அவர் சொன்ன விஷயம் எல்லாம் பண்ணையார் மனப்பான்மை தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன். ஸோ டீல் நடந்திருக்குது. ஆட்சி அமைக்க திமுகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் பாஷு கன்ஸ்ட்ரக்ஷனுடைய முதலாளியும் எடப்பாடி பையன் மிதுனும் திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியும் ஒரு தேஞ்சு போன நடிகரும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. திமுகவோட கூட்டணி கட்சி தலைவர்கள் சம்மதிக்காததால் அந்த பிளான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிக்காரங்க சம்மதிச்சு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சு இருப்பாங்க. இது கன்ஃபார்ம். இப்படி இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது ஏதோ சில காரணத்தால் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியல, அதிமுகவால் ஆட்சி அமைக்க முடியல. இப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், 2 கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததால் தாவேகாவால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடிஞ்சுது. விஜய் அவர்களும் முதலமைச்சர் ஆனார். இதை ஒரு முன்னாள் நடிகர் பொறுத்து கொள்ள முடியாமல் கரூர் கம்பெனி தொடர்பு கொண்டு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த ஆட்சி நிலைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கரூர் கம்பெனிக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 4-5 வீணா பண்ண யூடியூபரை கூப்பிட்டு சில 100 கோடிகள் கொடுத்து நீங்கள் எப்படியாவது இந்த அசைன்மெண்ட்டை முடியுங்க, தாவேகா எம்எல்ஏ விலைக்கு வாங்குங்க அப்படின்ட்டு அசைன் பண்ணியிருக்காரு. அந்த வீணா போன யூடியூபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏ ஊத்தகர் எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்க, நாங்கள் கூடிய சீக்கிரத்தை சபாநாயகர்கிட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வர போகிறோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும், அதாவது தாவேகா அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களிக்கணும், அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 கோடி ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளையராஜா என்ன பண்ணியிருக்கான், தாவேகா எம்எல்ஏ எனக்கு அதான் தேவை கிடையாது, எனக்கு கட்சியோட தலைமை தான் முக்கியம் அப்படின்ட்டு ஃபோன் ஸ்டாப் பண்ணிட்டார். அந்த வீணா போன யூடியூபர் பேர் சொல்கிற திருநாவுக்கரசர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மறுபடியும் இளையராஜா தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா உங்கள் குடும்பத்தை காலி பண்ணிடும் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இதனால் வந்து இளையராஜா சென்னை போலீஸ் கமிஷனருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சென்னை போலீஸ் கமிஷன் உத்தரவு பேரில் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இது வரைக்கும் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, திமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸை கமிஷன் விசாரிக்கக்கூடாது, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும். இதெல்லாம் எங்கள் அப்போ புதுக்குள்ள இல்லாமல் நீங்களும் சொல்கிறீங்க, நீங்கள் தப்பு பண்ணல, யார் விசாரிச்சா என்ன, உங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சா என்ன, கமிஷனர் ஆஃப் போலீஸ் விசாரிச்சா என்ன, சிபிஐ விசாரிச்சா என்ன, இடி விசாரிச்சா என்ன, தப்பு பண்ணாத நீங்கள் எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க, நீங்கள் தப்பே பண்ணலையே, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? அந்த 9 பேரோட, அதாவது அந்த காவல்துறை படித்த 9 பேர் நடந்த விசாரணையில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, அசோக்குமார் யாருன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தம்பி. அசோக்குமாரும் செந்தில் பாலாஜி சொல்லி தான் நாங்கள் இந்த டீல் பேசணும் எம்எல்ஏ கிட்ட அப்படின்ட்டு அந்த 9 பேர் சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க, இதில் சம்மந்தப்பட்டது செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் அப்படின்ட்டு
அந்த கைது செய்யப்பட்ட 9 பேரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது திரு திமுகவுடைய முன்னாள் சட்ட அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, தாவேகா தலைவர் 10ஆம் தேதி கரூர் போறாரு, அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைது பண்ணுன்றதுக்காக இது ட்ராமான்ட்டு. இது என்ன எப்படி ட்ராமா இருக்கும்? சரி, ஓகே, ஒரு ஒரு சின்ன சொல்ல வரேன். ஒருத்தர் யாராவது ஒருத்தர் குற்றம் சாட்டணும்னா அவங்க இந்த வேலை செஞ்சிருக்க முடியுமான்னு நம்ம யோசிக்கணும். செந்தில் பாலாஜி இந்த வேலை செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சேன்னா, செந்தில் பாலாஜியை பற்றி திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பொதுக்கூட்டத்தில்? செந்தில் பாலாஜி போன்ற ஒரு நபர் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. லஞ்ச லாவண்யம், ஆள் கடத்தல், இதெல்லாம் கை தேர்ந்தவர் தான் செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பி அசோக்குமாரும். செந்தில் பாலாஜியை பற்றியும் அசோக்குமார் பற்றியும் அவங்க கேரக்டர் பற்றியும் ஸ்டாலினே கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நம்ம நம்பி தானே ஆகணும். கண்டிப்பாக செந்தில் பாலாஜியும் சரி அசோக்குமாரும் சரி இந்த வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க பார்க்கக்கூடிய நபர் தான். அவங்களோட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டே திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. திரு செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏன் அவர் இந்த வேலை செய்கிறாருன்னா, அவருக்கு திமுகவுடைய தலைமை கிட்ட இருந்து நல்லா குட் நேம் வாங்கணும். அதனால் இந்த ஆட்சி எப்படியாவது கவுக்கணும் அப்படின்ட்டு ஒரு உள்நோக்கு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அவருக்கு வந்து பர்சனலாக ஒன்று இருக்குது. என்னென்னா, அவர் மேலே தமிழ்நாடு ஈபியில் ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காரு, டாஸ்மாகில் ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம மாட்டிக்க போகிறோம். இந்த ஆட்சி தொடர்ந்தால் கண்டிப்பாக நம்ம டாஸ்மாக் கேஸ்லேயும் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஸ்கேம் கேஸ்லேயும் நம்ம சிறை செல்வது உறுதி. அதனால் இந்த அரசு வந்து நீடிக்கக்கூடாது. எப்பேற்பட்டாவது எவ்வளவு 1000 கோடி செலவு பண்ணியாவது இந்த ஆட்சியை நம்ம கவுத்துடணும் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜியோடைய சூழ்ச்சி தான் இது. ஒரு ஆட்சியை வந்து 5 ஆண்டுகள் மக்கள் வந்து இவங்களோட தாவக்காக கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஆண்டுகள் இவங்க வந்து தொடரக்கூடாதுன்றதுக்காக எம்எல்ஏ விலை பேசுறது, எந்த பஞ்சமா பாதை செய்யறதுன்றது அரசியலில் இது ஒரு நாகரிகமானது கிடையாது. இது ஒரு நாகரிக அரசியல் கிடையாது. இது ஒரு கீழ்த்தனமான அரசியல். இது மாதிரி அரசியல்லாம் திமுக தலைவராக இருந்த கலைஞரும் பண்ணியிருக்க மாட்டார், ஜெயலலிதாவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க தான் உண்மையான லீடர். இதை எடப்பாடியும் சரி, ஸ்டாலினும் சரி, உதயநிதியும் சரி நிறைய விஷயத்த வந்து அவங்களோட தலைவர்கிட்ட கற்றுக்கணும். அதாவது உதயநிதியும் ஸ்டாலினும் கலைஞர்கிட்ட இருந்து எப்படி அரசியல் பண்ணணும்னு கற்றுக்கணும். எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட இருந்து எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் சூழ்ச்சி பண்ணுறது, ஆட்சியை கவுக்குறது, இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட அவங்க அந்நியப்பட்டு போவாங்க. வரும் தேர்தலில் அவங்க டோட்டலாக மக்கள் புறக்கணித்து அவங்கள வந்து மக்கள் அரசியலை விட்டு தொடை தெரிஞ்சிருவாங்க. திரு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பண்ணது எல்லாமே தப்பு தான். அவங்க கட்சி நிர்வாகி சொல்கிற மாதிரி எலெக்ஷன் அப்போவே பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் தாவேகாவோட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா அவர் நிறைய ஜெயிச்சிருக்கலாம், அவங்க கட்சியில் நிறைய பேர் அமைச்சராக இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டார். எடப்பாடி யார் ஆலோசனையும் பெறாமல் தாண்டோடு தண்டமாக இருந்தால்தான் இன்றைக்கி அவங்க கட்சியிலேருந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போகிறாங்க, நூற்றுக்கணக்கான தலைவர்கள் போகிறாங்க. இது வரைக்கும் 6 எம்எல்ஏ அவங்க கட்சி விட்டு போயிருக்காங்க. எடப்பாடி சொல்கிறாரு தாவேக்கா வந்து எங்கள் எம்எல்ஏ வாங்குறாங்கன்ட்டு. தாவேக்கா எம்எல்ஏ வாங்கலை. உங்களோட கையாளாகத்தனம், உங்களோட நிர்வாக திறமை, உங்களுடைய தலைமை மீது தொண்டர்களுக்கும் சரி எம்எல்ஏக்கும் சரி நம்பிக்கை கிடையாது. அதனால தான் அவங்களே தாவேக்காக போகிறாங்களே தவிர யாருமே உங்கள் எம்எல்ஏ தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தாவேக்காக வரணும் அப்படின்ட்டு இங்கே வந்து வற்புறுத்தவும் கிடையாது, அதுக்கான முயற்சியும் அவங்க எடுக்கலை. உங்கள் தலைமை சரி கிடையாது, நீங்கள் யாரோட ஆலோசனை பெறது கிடையாது, தாண்டோடு தனமாக முடிவெடுக்கிறீங்க. அதனால்
உங்களை வந்து புறக்கணித்து உங்கள் தொண்டர்களும் சரி, உங்கள் நிர்வாகிகளும் சரி அதிமுக விட்டு தாவேக்காக்கு போகிறாங்க. இது நிற்காது. அடுத்த சில வாரங்களில் நிறைய பேர் அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் திமுகவுக்கு போவாங்க. சட்டமன்ற உறுப்பினரும் போவாங்க, முன்னாள் அமைச்சரும் போவாங்க. இதை வந்து இதுக்கப்புறமேட்டு எடப்பாடியால் தடுக்க முடியாது. தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. ஸ்டார்டிங்லேயே இதை வந்து அணை போட்டு தடுத்துருக்கணும் எடப்பாடி, அதை விட்டுட்டாரு. இதுக்கப்புறமேட்டு வெள்ளம் தடுக்க முடியாது. எல்லாமே எடப்பாடியுடைய கையை மீறி போயிடுச்சு. இன்னைக்கு அதிமுக நிலைமை அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. எப்படி இருந்த கட்சி அது அதிமுக? 36 ஆண்டு காலம் ஆட்சி பண்ண கட்சி. 1972 எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அடுத்த 5 வருடங்கள்லேயே ஆட்சி பிடிச்ச கட்சி. 77 87க்கு 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி இருந்த கட்சி. 1991 96, 2001 2006, 2011 2021 இருக்கு. இவ்வளவு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, 1 கோடி தொண்டர்கள் மேல இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? என்ன காரணம்? எடப்பாடியுடைய நிர்வாக திறனற்ற செயல். அவருடைய அவருக்கு ஆளுமை இல்லை. ஹீ இஸ் நாட் அ கரிஸ்மேட்டிக் லீடர் லைக் ஜெயலலிதா, எம்ஜிஆர். இதான் உண்மை. இதை அவர் புரிஞ்சுக்கல. இதை அவர் புரிஞ்சுக்கும் போது அவர் கட்சியில் அவரும் சில ஜால்ரா கோஷ்டி தான் இருப்பாங்க தவிர உண்மையான தொண்டர்களும் சரி யாருமே இருக்க மாட்டாங்க. எடப்பாடி விஷயத்தை யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, நாம் மக்கள் நமக்கு வாக்களிக்கல, புறக்கணிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? மக்களுக்கு நல்ல பேர் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வர தேர்தலில் நம்ம கட்சியை பலப்படுத்தணும், நிர்வாகிகளை போடணும், அதுக்கு உண்டான உழைப்பு கொடுக்கணும், ஜெயிக்கணும். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அதிமுகவுடைய கொள்கையே திமுக எதிர்ப்பு தான். 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது தீய சக்தி கருணாநிதி, தீய சக்தி திமுக ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து திமுக தீய சக்தி துடைத்தெறிய வேண்டிய கட்சி அப்படின்ட்டு பிரகடனப்படுத்தி தான் அவங்க அரசியல் வாழ்க்கையை தொடங்கினாங்க. இந்த எடப்பாடி ஒன்று யோசிக்கணும். இன்னைக்கு நீங்கள் போய் திமுக சப்போர்ட் பண்ணி ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுறீங்களே, இதே திமுக என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? 72 சட்டசபையில் எம்ஜிஆர் அவமானப்படுத்தி அமைச்சாங்க. 1989 சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் சில ஜெயலலிதாவை மிக கேவலமாக நடத்தி அவங்க மேலே தாக்குதல் பண்ணி சட்டசபை விட்டு அவங்கள வந்து அடித்து திருத்தினாங்க. சட்டமன்ற நிகழ்வு இருக்குது. சில ஜெயலலிதா அவர்களை திமுக வந்து சட்டமன்றத்தில் என்னென்ன வசைப்பாடினாங்க, எவ்வளோ தாக்குதல் நடத்தினாங்க, அந்த அம்மையாரை வந்து என்னென்ன பண்ணாங்க, இதெல்லாம் எடப்பாடிக்கு வந்து இன்னும் இந்த நிகழ்வு நடக்கும் போது 1989 இதே சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏங்க. எப்படி அவருக்கு வந்து திமுகவோட கூட்டணி அமைக்கணும்னு தோணுச்சு? நம்மளாம் வந்து நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான்லாம் வந்து புக்கில் பார்த்தா 89 சம்பவத்தை தெரிஞ்சுக்கினேன். ஆனால் எடப்பாடி அந்த சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். அவர் கண் கூட பார்த்துருப்பார். முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா தாக்குதல், அவங்கள வந்து வசைப்பானதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாரு. இதெல்லாம் பார்த்தும் திரு எடப்பாடி அவங்க திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுறாருன்னா என்ன சொல்கிறது? இது மட்டுமா? உங்களோட முன்னாள் தலைவர் ஜெயலலிதா மேலே எவ்வளோ கேஸ் போட்டாங்க திமுக. அவங்க சிறைப்படுத்தினாங்க, கோர்ட்டு கேஸ் அடைய வச்சாங்க. இதெல்லாம் எடப்பாடி தெரியலையே. எந்த ஒரு உண்மையான அதிமுக தொண்டனும் சரி இது மாதிரி வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி பார்த்துட்டார். இன்னைக்கு இதுக்கப்புறமேட்டு அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு லெட்டர் பேட் கட்சி தான் ஆகும். அதிமுக ஒரு தேர்ந்து போன கட்சி தான். மன வருத்தத்தோடு சொல்கிறேன். அதிமுகவுடைய முன்னுரை
எம்ஜிஆர் எழுதினார். அதிமுகவுடைய முடிவுரையை எடப்பாடி எழுதுகிறார். மிக வருத்தத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.